ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ப்ரூவ் தட் சம் தான். என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ இன்வர்ஸ்னா என்ன பண்ணுறோம்? 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ. ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 1.1ல். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ண சொல்கிறது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ, ஸோ எனக்கு நார்மலாக நம்பர் இருந்துச்சு 3/3 மேட்ரிக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் மெத்தட் போட்டிருக்கலாம். பட் இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/9, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் இன்டூ ஹோல் பவர் என். என்னன்னா அது எத்தனை மேட்ரிக்ஸ்னு. இதில் 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால என் எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3. அதாவது கே பார் என் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான் லாஜிக். கேங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த நம்பர் 1/9, பவரில் என் எத்தனை மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்னால என் 3யை டினோட் பண்ணுது. ஸோ இன்டூ நார்மல் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா -8 இன்டூ 4 4s are 16, 8 7s are 56. ஸோ ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிட்டு. அடுத்து -1 இன்டூ 4 4s are 16, 1 7s are 7. ஸோ 16 - 7. அடுத்து +4 இன்டூ 4 8s are 32, -32, 1 4s are 4, ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். 1/9 கியூப் பண்ணிங்கன்னா 729 இல்லையா, இன்டூ -8 இன்டூ 16 56 72, -1 இன்டூ 16ல் 7 போணுச்சு அப்படின்னா 9, +4 இன்டூ -32 -4 -36. ஸோ அகைன் இதை சால்வ் பண்ணுறோம். 1/729 இன்டூ, ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? -8 2s are 16, 1, 7 8s are 56 + 1 57, -1 இன்டூ 9 9, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 4 இன்டூ 36 144. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 1/729 இன்டூ, அங்கே இருக்க எல்லா நம்பருமே மைனஸில் தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆயிருக்கும்? 4 + 6 10, 10 + 9 19, 1, 8 8 + 4 12, 1, 5 + 1 6 + 1 7, 729. 729க்கு 729 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? -1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதனால் ஏ இன்வர்ஸ் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். இனிமேல் தான் இந்த சம்மை நான் ப்ரொசீடே பண்ண முடியும். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் நார்மலாக கண்டுபிடிக்கலாம். -8 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது, 1, -8 4, இதை எழுதியாச்சு. ஸோ இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 கண்டுபிடிக்கிறோம். 4 4s are 16, 8 7s are 56. நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், அப்போ 72. அடுத்து 1க்கு 4 4s are 16, 1 7s are 7, 16ல் 7 போனால் 9, வெளியே ஒரு மைனஸ் இருக்குங்கிறதுனால -9. அடுத்து 4 கண்டுபிடிக்கிறேன். ஸோ 4 8s are 32, -32, 4 4s are 1 4s are 4, ஸோ -4. அப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? -36ன்னு வந்திருக்கும். அடுத்து இது கண்டுபிடிக்கிறோம். 4க்கு 1 4s are 4 போட்டாச்சு. 8 4s are 32, அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +32, 36ன்னு வந்திருக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்து இந்த 4 கண்டுபிடிக்கிறோம். 8 4s are 32, -32,
1 4s are 4 நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ -4 ஸோ -36. அடுத்து 7 கண்டுபிடிக்கிறோம். 8 8s are 64 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிட்டு 1 1s are 1 ஸோ -1. ஸோ 64ல 1 போனா 63 வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -63ன்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் ஒன் இருக்கு. ஸோ 1க்கு எடுத்தீங்க அப்படின்னா 1 7s are 7 4 4s are 16 -16. 16ல 7 போனா 9 கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். அடுத்து -8 இன்ட்டு 8 7s are 56 ஸோ -56. 1 4s are 4 ஸோ 4 4s are 16 -16. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கும் 72. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் தான், பட் வெளியே ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ப்ளஸ் ஆயிருக்கும். ஸோ +72. அடுத்து 4க்கு செக் பண்ணுறேன். 8 4s are 32 ஸோ -32. 1 4s are 4 ஸோ -4. சால்வ் பண்ணிங்கன்னா -36. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏஐஜே கண்டுபிடிக்கிறோம். ஏஐஜே சிம்பிள் 72 -9 36 -36. அடுத்து -36 -36 -63. அடுத்து -9 + 72 -36 இருக்காங்க. இதை எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கோஃபேக்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கோஃபேக்டர் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னா இந்த இடத்துல கேஏன்னு இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸில் அந்த பவரை தூக்கி அப்படியே எழுதணும். பட் இதில் என்ன பண்ணுவீங்கன்னா பவர்லேருந்து ஒரு மைனஸ் பண்ணியிருப்பீங்க. கே பார் n-1ன்னு அப்ளை பண்ணும். அப்போ 1/9 இன்ட்டு 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு கிடைச்ச ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏஐஜே டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1/9 கியூப் பண்ணுறேன், 9 ஸ்கொயர் பண்ணுறேன் 81 இன்ட்டு இந்த நம்பர் 72 -36 -9. அடுத்து -9 -36 72. அடுத்து -36 -63 -36. இது எல்லாமே 9 டேபிளாக கேன்சல் ஆயிருக்கும். ஸோ 9 தூக்கி நான் காமனாக எடுத்திருந்தேன் அப்படின்னா 9/81 இன்ட்டு 72ங்கிறது 8 டைம் வந்திருக்கும் 8. அடுத்து -36. ஸோ -36 அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும்? -4ன்னு வந்திருக்கும் -1. அடுத்து என்ன ஆயிருக்கு? ஸோ 9னா -1 -36 அப்படின்னா -4 72 அப்படின்னா 8 -36னா -4 -63 அப்படின்னா என்ன வந்திருக்கும்? -7 அண்ட் -36 அப்படின்னா -4ன்னு வந்திருக்கும். தட்ஸ் இட். இப்போ 9 டேபிள் இதை கேன்சல் பண்ணியிருந்தோம்னா இது 1 டைம், இது 9 டைம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களோட ஃபார்முலாவுக்கு வருவோம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A. அப்போ 1/, ஸோ எனக்கு ஐ திங்க் இடம் பத்தாது. ஸோ நான் இந்த சைட் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன். ஸோ கேல்குலேஷன் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக போடணும் அப்படின்னா போடும்போதே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன்ஸு. அது மாதிரி கேல்குலேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து மல்டிப்ளைக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கேல்சி அலோடு இல்லாதனால நீங்கள் எந்த அளவுக்கு கேல்குலேஷன் ஷார்ட்கட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேல்குலேஷனுக்கும் நம்ம சேனலில் வந்து ஷார்ட்கட்ஸ் போடுறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? முதல்ல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? -1 வந்திருக்கு. ஸோ -1 இன்ட்டு 1/9 1/9 இன்ட்டு 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ மைனஸை நீங்கள் உள்ளார அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/9 இன்ட்டு -8 4 1 1 4 -8 4 7 4 இது மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லெட்ஸ் சே இந்த ஈக்குவேஷனை நான் 1ன்னு எடுத்துக்கேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன்.
1/9 அப்படியே எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவ காலமாவும், காலம ரோவா மாத்தணும். இதானே உங்க ஏ. இந்த ஏவ மாத்துங்க. அப்ப -8 4 1 1 4 -8 4 7 4 தட்ஸ் இட். இத ஈக்குவேஷன் 2வா எடுத்துக்கோங்க. இப்ப 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 2மே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ உங்களோட ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.